அன்பு பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து கண்மணி வந்து கேட்குறாங்க. அதை கேட்ட கண்மணி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி நடந்திருக்கே, அன்பு வந்து இந்த அளவு வந்து தன்னை நேசிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ அன்பு வந்து நம்பாமல் இருக்க முடியல, நம்பியும் இருக்க முடியல. அந்த மாதிரி நிலைமைக்கு வந்து கண்மணி யோசிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராரு கார்த்தியும் பவியும். இப்போ புரியுது அவங்களுக்கு அன்பு எப்படி உங்கள் மேலே வந்து பிரிய வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்னீங்கல்ல வெண்ணிலா தான் அவர் மனசில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தெரியுதா மனசு ஃபுல்லாக உங்களை தான் வச்சுருக்காரு. அண்ணி இப்போ புரியுதா அண்ணி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே பவி வந்து சொல்கிறாங்க, அன்பு வந்து உங்களை எப்படிலாம் நேசிச்சிருக்காருன்னு பாருங்கள், உங்களை அவர் எவ்வளோ உயர்வாக மனசில் வச்சுருக்காருன்னு பாருங்கள், இவ்வளோ பேர் முன்னாடியும் உங்களை அவ்வளோ பெருமைப்படுத்தியிருக்காரு, அவங்க அம்மாவும் அவங்க பாட்டிக்கும் சமமான ஒரு மதிப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த அளவு ஒரு மனுஷனை ஒரு பொண்டாட்டியை வந்து நேசிக்க முடியுமானே தெரியல எனக்கு. இந்த அளவு ஒருத்தர் வந்து நேசிக்க முடியுமான்னு உங்ககிட்ட தான் நான் பார்க்குறேன், உங்களையும் அன்பையும் தான் நான் பார்க்குறேன். தயவு செய்து இனிமேட்டாவது புரிஞ்சுக்கங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பவி சொல்கிறாங்க. ஆமாம் நீ பார்த்தீங்கல்ல அன்பு எப்படிலாம் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்கிறான்னு சொல்லிட்டு. அவன் மனசில் எல்லாமே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அந்த வெண்ணிலா துளி கூட கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு காலத்தில் வெண்ணிலாவை வேணால் விரும்பியிருக்கலாம் என் அண்ணன், ஆனால் அதுக்கப்புறம் வந்து அண்ணனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, நீங்கள் தான் எல்லாமே பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. வெண்ணிலா தான் வந்து அவருக்கு உயிரை காப்பாற்றினாங்க, அதே டைமில் எல்லாமே அவள் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் தப்பாக நினச்சிக்கின்னு வெண்ணிலாவை விரும்பினாங்க. எப்போ வெண்ணிலா வேணான்னு சொல்லிட்டாங்களோ அதுக்கப்புறமா வந்து உங்களை விரும்பாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான் என் அண்ணன். இப்போ வரைக்கும் உங்களை தான் மனசு ஃபுல்லாக நினச்சிட்ருக்கான், உங்களுக்காக உருக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு நொடியும் உங்களை வந்து உங்கள் கூட சேர மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருக்கான். தயவு செய்து அவனோட அன்பை புரிஞ்சுக்குங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் கேட்டு வந்து கார்த்திக் சொன்னதெல்லாம் கேட்டு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க கண்மணி. அப்போ வெண்ணிலா வராங்க. உடனே வெண்ணிலா சொல்கிறாங்க, என்ன கண்மணி இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் வச்சுட்டு அன்பு உன் மேலே பிரியமாக இருக்காரு, அன்பு தான் உன்னை நேசிக்கிறான்னு நினச்சிக்கிட்டியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அன்பு ஸ்டேஜில் சொன்னது எல்லாமே போய், எல்லாமே அவங்க அம்மாக்காக தான். தயவு செய்து இதெல்லாம் பற்றி யோசிக்காத, இது சொன்னது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. வாயை மூடுறியா அப்படின்றாங்க கண்மணி. அதை கேட்டு வெளில அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன என்ன கண்மணி இப்படி பேசுகிற, வேறு எப்படி பேசுகிறதுக்கு என்ன நினச்சிட்ருக்க நீ? என்னை என்ன வேணாலும் வந்து பேசி மைண்டை மாற்றலாம் நினச்சிட்ருக்கியா? இப்போ எங்கே அன்பு வந்து அப்படி பேசிட்டாரோ இவன் மனசு மாறிட போதோ, எங்கே இவன் அன்பு கூட வாழ போயிடாரோ அப்படின்னு சொல்லிட்டு தானே இப்படி வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஒன்று வெளியில் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ இப்படி கேட்ச் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கண்மணி நான் உண்மையை தான் சொல்கிறேன் கண்மணி, உண்மையிலே அன்பு உன்னை விரும்பலை, அங்கே சொன்னது எல்லாமே போய் தான், அவர் அவங்க அம்மாவுக்காக தான் சொல்லியிருக்காரு, தயவுசெய்து புரிஞ்சுக்கோ அப்படின்னோடனே. இங்கே பார், எது உண்மை எது பொய், யார் மனசில் என்ன இருக்கும், அதே டைமில் அவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய்யை சொல்கிறாங்களா, அப்போ கூட எனக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இல்லை. எனக்கு அவர் வந்து என்னை விரும்பலை அது கூட 2ஆம் பட்சம் தான். அவர் என்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு, அதை உண்மையை மறைச்சிருக்காரு, அந்த கோபம் தான் அவர் மேலே எனக்கு அதிகமாக இருக்குது. மற்றபடியெல்லாம் அவர் இப்போ பேசுனதெல்லாம் பொய் அப்படின்னு என்னால் முழு மனசாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவர் மனசை திறந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்காரு. என் மேலே அவருக்கு அன்பும் பிரியமும் நிறைய இருக்குது. அது காதலா இல்லையான்னு தான் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. மற்றபடியெல்லாம் வந்து அன்பு இவ்வளோ அளவு மோசமாக சந்தேகிக்கிறாள் நான் கிடையாது. அதனால் தேவையில்லாமல் வந்து என்னை குழப்பலாம், எப்படியாவது வந்து பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்காது. ஒரு காலத்தில் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தேன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ வரைக்கும் நான் அமைதியாக இருக்கேன். நீ அமைதியை நீ ரொம்ப வந்து சோதிச்சேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு கண்மணி அப்படின்னோடனே, வாயை மூடு, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, இதுக்கப்புறம் நீ பேசுறதெல்லாம் நம்ப வேணும் நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன இப்போ நேற்று வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே நம்பினா இன்றைக்கி அன்பு பேசின பேச்சில் இவ எதுவுமே நம்ப மாட்டேங்கிறா, ஒரு வேளை அன்பு கூட சேர்ந்துருவாளோ, அது மட்டும் நடக்கக்கூடாதே, என்ன பண்ணுறது, எதையாவது ஒன்று பண்ணி அன்பு இவளையும் வந்து பிரித்து ஆகணுமே, இதை விட மாட்டேன் நான், இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு என்னால் முடியாது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா.